விருச்சிக ராசி நபர்களுக்கு 2024 ஜூன் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். விருச்சிக ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதன் செவ்வாய் இந்த மாசத்துல 6ஆம் பாவகத்தில் ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். மூலத்துரிகன வலு கிட்டத்தட்ட ஒரு உச்சத்துக்கு அடுத்த நிலைமை. உச்ச வலு 100%னா இந்த ஆட்சி வலு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 90% அதிகபட்ச வலு. ஆனால் விருச்சிக ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் விருச்சிகத்தின் மறு ராசி மேஷத்துல ஒரு அதிகபட்ச செவ்வாயோட வலுவோட தனிச்சமைப்புல இருக்கு. இது மட்டும் இல்லாமல் 7ஆம் பாவகத்தில் விருச்சிக ராசியின் 7ஆம் பாவகத்தில் சூரியன், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா புதன், குரு, சுக்கிரன் அஸ்தமன நிலைமை அப்படிங்கிறது 7ஆம் பாவகத்தில். ஆக விருச்சிக ராசிக்கு 7ஆம் பாவகத்தில் அதிகபட்ச தாக்கம் கிட்டத்தட்ட சூரியன் மூலியமாகவும் குருவின் மூலியமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முக்கியமான மேஜர் பிளானட் ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், குரு, செவ்வாய் இது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான நிலைமையில இருக்கு விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசி நபர்களுடைய இந்த கடந்து போன காலகட்டத்தில் ஏற்பட்ட ஏமாற்றம், குழப்பம். கடந்து போன காலகட்டம்னா எது? இந்த மே மாச கடைசிங்கிற அமைப்புல சில விஷயங்கள்ல அப்படி ஒன்றும் சொல்லிக்க முடியாத வகையில சில அப்படியே போட்டு கையை போட்டு பிசைஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு நிலவரத்தை சந்திச்சுட்டு இருப்பீங்க. ஏமாற்றம், ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவுதான், தெரியாம மாட்டிக்கிட்டோம், இந்த மாதிரியான சில தவிர்க்க இல்லாத பிரச்சனைல மாட்டிருப்பீங்க விருச்சிக ராசி நபர்கள். தப்பு பண்ணிட்டோம், ஏமாந்துட்டோம், நம்பி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்திருக்கக்கூடாது, சுதாரிச்சிருக்கணும், சில முடிவுகளை தப்பா எடுத்துட்டோம், இந்த மாதிரியான உங்களுக்கு நீங்களே மனசுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சில நெருக்கடிகளை சந்தித்த நபர்கள் விருச்சிக ராசி நபர்கள் கடந்து போன ஒரு மே மாசங்கிற அமைப்புல கூட எடுத்துக்கலாம். இதை நான் அந்த மாதத்துக்கு பேசக்கூடிய வீடியோல பேசியிருந்தேன். அப்போ இந்த நிலவரத்துல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கான சில சந்தர்ப்பங்கள், சில ஏமாற்றத்திலிருந்து நீங்க வெளியே வருவதற்கு இப்ப கிடைக்கும், அப்ப கிடைக்கும், வந்துடும், கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம், இவ்வளவு நாள் பொறுத்தாச்சு, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கலாம், இந்த மாதிரியான பொறுமை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா காலம் தாழ்த்திய விஷயங்கள், அல்லது பார்த்தீங்கன்னாக்கா பயம், குழப்பம், இந்த மாதிரியான சில வாழ்வதற்கு சுத்தமும் எடுபடாத ஒரு கேரக்டர் வழியில நீங்க போய் மாட்டிருப்பீங்க. ஸோ அந்த கேரக்டர்ல இருந்து நீங்க வெளில வர்றதற்கு, ஸோ சில விஷயங்களை முடிப்பதற்கும் இந்த மாதம் கை கொடுக்க போகுது. காரணம் 6ஆம் பாவகத்தில் செவ்வாய், ராசிநாதன் 6ல. அப்ப என்ன முதல்ல விஷயம்னா, சில டார்ச்சரு உங்களால சில பேர் டாமினேஷன், உங்க மேல சில குற்றச்சாட்டுகளோ, இல்ல பழிய போடுறது, இல்ல எப்போ வேணாலும் உங்களை காலி பண்றது, இப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சில பேர் உங்க மேல அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த அழுத்தத்திலேருந்து நீங்க வெளில வர்றதுக்கு இந்த மாதம் உதவும். சில மன ரீதியான, உடல் ரீதியான அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு உதவும். செவ்வாய் 6ல வர்றதுனால அதை நீங்கள் தான் செய்ய முடியும், செய்ய வேண்டும், செய்து முடிக்க முடியும். தானா நடக்காது. அந்த விஷயத்தை நீங்க தான் செய்ய முடியும். காரணம், ராசிநாதன் நீங்க தான். உங்க மனசுல நீங்க இப்போதைக்கு ஐடியா பண்ணீங்கன்னா வெளில வரலாம். ஸோ ஒரு பிரச்சனைகள், ஒரு சண்டை, கலவரம், ஒரு ஃபைட்டிங்கு, ஒரு சண்டை வந்தாதான் மேக்சிமம் 90% ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு என்றால், பேசியெல்லாம் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. பேசினா அதெல்லாம் ஒன்றும் கட்டுப்படாது. ஆனால் சண்டை ஹெவியாக போட்டோம்னா ஒரு முடிவு தெரிஞ்சிடும். ஸோ ஃபைட்டிங் ஹெவியாக போட்டு ஒரு முடிவு தெரியக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் விருச்சிக ராசி நபர்களுக்கு அமைகிறது. இது குடும்பத்திலேயா இருக்கலாம், இல்லைன்னா அக்கம் பக்கம் ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடத்துல பாலிடிக்ஸ் பஞ்சாயத்தாக இருக்கலாம், தொழில் பண்ணுறதுல உங்களுக்கும் லேபருக்கும் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி எந்த மாதிரியான கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் அடுத்தவங்களோட இருக்கக்கூடிய அந்த இது வரைக்கும் சகிச்சு போயிட்டு இருந்த விஷயத்துலேருந்து விருச்சிக ராசி நபர்கள் இந்த மாதம் வாழ்வோ சாவோ பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நான் எவ்வளோதான் போராட்டத்தை பார்த்துட்டேன், இது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஃப் ஆவதற்கு, சண்டை போட்டு ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நிலவரத்திற்கு விருச்சிக ராசி நபர்கள் தள்ளப்படுவீர்கள் ஜூன் மாதம். அடுத்ததாக 7ஆம் பாவகத்தில் சூரியன், குரு, புதன், சுக்கிரன் இந்த 4 கிரக அமைப்பு இருக்கு.
ஸோ விருச்சிக ராசி நம்மளுடைய வாழ்க்கை துணை கை ஓங்கும் அப்படின்றதை எடுத்துக்கலாம். விருச்சிக ராசி நம்மளுடைய வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னர் அவர்களுடைய செல்வாக்கு, அவங்களுடைய பணபலம், படைபலம், அவங்களுக்கான வேலை விஷயங்கள், அவங்களுக்கான பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத வச்சுங்க. விருச்சிக ராசி நம்மளுடைய பேக்ரவுண்ட், அதாவது விருச்சிக ராசி நம்மளுடைய வாழ்க்கை துணையின் பேக்ரவுண்டு இந்த மாதம் நல்லபடியாக இருக்கும். அவர்கள் கை ஓங்கினதாக அமையும். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். 7ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை வெளியிலிருந்து கிடைக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, அந்தஸ்து, புகழ், துணிச்சல், கௌரவம், கெத்து, பவர் எப்படி வேணா வச்சுங்க. ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம். சூரியன் அங்கீகாரத்தை தருவார். அங்கீகாரத்தை ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய கிரகம் எந்த ராசியாக இருந்தாலும் அப்படிங்கிற அமைப்புல கோச்சாரத்துல ஒரு அங்கீகாரத்தை தரக்கூடிய கிரகம் சூரியன். அப்ப வெளியில இருந்து விருச்சிக ராசி நபர்களுக்கு சில அங்கீகாரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க இந்த மாசத்துல ஏத்துக்க முடியும். உங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து, ஒரு மரியாதை, ஒரு இருக்கிற நிலைமையிலேருந்து கொஞ்சம் கூடுதல் பொறுப்பான ஒரு நிலைமைக்கு மாறுவது, இதெல்லாம் விருச்சிக ராசி நபர்களுக்கு உண்டு. குரு பெயர்ச்சிக்கு பிறகு விருச்சிக ராசி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டு இருக்கிறது அப்படி என்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல விருச்சிக ராசிக்கு குரு பெயர்ச்சி போட்டிருப்பேன். அதில் 100% குரு உங்களுக்கு அப்படியே அல்ல செல்வத்தை அப்படியே உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குமா என்றால் அப்படிலாம் கிடையாது. 99% நீங்கள் உழைத்தால் 99% 99% நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சு ஜெயிக்கிறதுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணினாலும் அந்த 1% மற்றவர்கள், அடுத்தவர்கள், உங்களுக்கு மேலே உள்ளவர்கள் ஓகே அப்படின்னு சொன்னாதான் நீங்கள் வெளி உலகத்துக்கு பிரகாசிக்க முடியும். இதுதான் குரு பயிற்சி பலன். அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில தான் நீங்க உள்ள வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த உழைப்பு குரு பயிற்சியின் மூலியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் 100% உங்களுக்கு கிடைக்காது. மேக்சிமம் உங்களால் என்ன செய்ய முடிஞ்சதோ செய்து முடிச்சுட்டு அந்த செஞ்சதுக்கு நீங்க யார்ட்டையாச்சும் தயவு தாச்சுன்னு எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இது ஓகேவா, முடியுமா, நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க அதாவது ஹெல்பிங்க்கு அடுத்தவங்கள்ட்ட போய் நிற்கக்கூடிய நிலவரம். அதன் பிறப்பு தான் குரு 7ல் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, குரு ராசியில கிடையாது, குரு 7ல் இருக்கிறதுனால அடுத்தவர்கள் மூலியமா தான் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், எல்லாம் அப்படிதான் வரும். ஆனா குரு பயிற்சிக்கு பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, விருச்சிக ராசி நபர்கள் குரு பயிற்சி ஆயிடுச்சு, குரு ராசியை பார்க்குது, பக்காவா எல்லாம் நடக்கும், சூப்பரா நடக்கும், அப்படி போயிட்டு இருக்கு. அப்படிலாம் கிடையாது இது வரைக்கும். ஏன்னா விருச்சிக ராசி நபர்கள் வரட்டு கௌரவம் பார்ப்பதில் சில விஷயங்களை இழக்கக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். வரட்டு கௌரவத்தில் முக்கியமாக வந்துடும் விருச்சிக ராசி நபர்கள், குறிப்பாக அனுச நட்சத்திர நபர்கள் அந்த கேட்டகரியில் வந்துடுவீங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கணும், கொஞ்சம் நல்லது நடக்கணும், மகிழ்ச்சி நடக்கணும், எனக்கு வேணுங்கிறது கிடைக்கணும், ஆசைப்படுறதை அடையணும் அப்படின்னாக்கா பிறருடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே இனிமேல் நடக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றவில்லை என்றால் குரு பயிற்சி வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த ஜூன் மாதத்தில் வருகிறது. புதன் 7ல் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் சில நபர்கள்ட்ட நீங்கள் போய் நிற்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் ஜூன் மாதத்தில். உங்களோட வாழ்க்கை அமைப்புகளில் வேறு வழி இல்லாமல் சரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில நபர்கள்ட்ட அந்த பழைய அமைப்புகளில் பழைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்து புதிய நபர்கள்ட்ட வேறு வழி இல்லாமல் போய் நிற்கக்கூடிய நிலவரம் ஜூன் மாதம் வரும். உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக. அடுத்ததாக சுக்கிரன் 7 அஸ்தமனமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விரையாதிபதியும் அப்படிதான். செலவுகளை பார்த்து செலவு செய்யக்கூடிய நிலவரத்துக்கு இருக்கீங்க. செலவுகள் உங்களுடைய சூழ்நிலைக்கு மத்தியில் விரயம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் குறைந்து காணப்படும். செலவுகள் ஒன்றும் பெருசாக இருக்காது, செலவுகள் கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும். தேவைக்கு உரிய செலவுகளாக இருக்கும், பெரிய அளவுக்கு செலவு இருக்காது. செவ்வாய் பார்க்கக்கூடிய இடமும் கெட்டு போகும். 12ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து கெடுக்கிறார், அழிக்கிறார். செவ்வாயோட பார்வை அழிக்கும், சனியின் பார்வை கெடுக்கும். அப்படிங்கிறதுனால செவ்வாய் 12ஐ பார்த்து அழிக்கிறதுனால விரயம், தூக்கம், தூர இடத்தை சார்ந்த பிரயாணங்கள், பயணங்கள், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா விரய செலவுகள், சேமிப்பு, குடுக்கல் வாங்கல், இந்த விஷயத்துல அழிவுகள் இருக்கு. ஸோ அப்போ என்ன நடக்கணும், என்ன செய்யக்கூடாது, செலவு பண்ணக்கூடிய விஷயத்துல முன்கூட்டியே பிளான் போட்டுக்கணும். செலவுல இறங்கிட்டீங்கன்னா செலவு அழிந்து போகும், செலவுகளால் அழிந்து போவீர்கள் அப்படிங்கிற பாயிண்ட் வெளில வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல பார்த்தீங்க, இது எப்படியா இருந்தாலும் விரயஸ்தானம் அழிய போகிறது அப்படிங்கிறது அர்த்தம்.
அப்போ விரயஸ்தானம் அழிய போகிறதுனால செலவுகள் உங்களுக்கு கைக்குள்ளே தான் இருக்கும், பெரிய அளவுக்கு போகாது. ஒரு சில நபர்கள் மட்டும், குறிப்பாக விசாக நட்சத்திர நபர்களுக்கு இந்த விஷயங்கள் பொருந்தும். முன்கூட்டியே பிளான் பண்ணி செலவு செய்ய வேண்டும், அவ்வளோதான்.